ஹலோ. ஆக்சுவலி இந்த வீடியோ என்னென்னா, நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பெஞ்சி வந்து அவங்க அண்ணனை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவான் அப்படின்னு. நன்னு வந்து டோர்னமெண்ட் போயிருந்தான் கோவாவில் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு. ஸோ இவன் எப்போவுமே கிளம்புறதெல்லாம் பார்த்தான், கிளம்பி போனான். அவன் அதெல்லாம் இவன் பார்த்துட்டு இருந்தான். அவன் போயிட்டு கொஞ்சம் அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் அவன் ரிட்டன் வரலன்னொடனே அவன் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. நானும் எவ்வளவோ அவனை என்டர்டெயின் பண்ண பார்க்குறேன். அவனை தான் தேடுறான். சாப்பிடலை. நான் எவ்வளவோ சொன்னேன் சாப்பிட்றா அப்படின்னு ட்ரை பண்ணேன், ஊட்டினேன், எதுவுமே பண்ணலை. வீடியோ காலில் பேச வச்சு பார்த்தேன். அவனுக்கு அவனோட ப்ரெசன்ஸ் தேவைப்பட்டது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப எந்த அளவுக்கு டல் ஆகிட்டானா அவ்வளோ டல் ஆகிட்டான். அவன் ரிட்டன் வரும்போது ஏர்லி மார்னிங் 4 o'clock. அப்போ பெஞ்சி வாக்கிங் போயிட்டு இருந்தான், வீட்டில் இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். யாருங்க சொன்னாங்க அனிமல்ஸ்க்கு எமோஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு? அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே அன்கண்டிஷனல் லவ், லாயல்ட்டி எல்லாமே நம்மகிட்ட காமிச்சிட்டே தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான மனசு தான் நம்மகிட்ட இல்லையே தவிர. இது பாருங்கள், அவங்க கொண்டு போன சூட் கேஸை தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது ஜாப் நம்ம இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ணுறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது என்னால் நிஜமாவே போக நம்ப முடியல. மண்ணும் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறான் அப்படின்றது. இப்போவும் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அது என்ன பண்ணாதோ அவங்களுக்கு புரியல. கடைசியாக ரொம்ப நைட் ஃபுல் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால அவங்க எடுத்துக்கோ காலையில் விளையாடலாம் சொல்லி பார்த்தோம்னா ஓகே அப்படின்னு சொல்லி வந்தான். தூங்கலாம், வா வா. நன்னு தூங்கட்டும், காலையில் பார்க்கலாம், வா வா.